இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பு என்ன? ஆடி மாதத்தினுடைய வழிபாட்டு முறைகள் என்ன? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஆடி மாசம் உண்மையிலேயே அம்பாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. எந்த ஒரு இல்லங்கள்ல மனசுல அமைதியும், சந்தோஷமும், நிம்மதியும் நிலைச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, கட்டாயம் நீங்க இந்த ஆடி மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. பெண்களுடைய தன்மைகள், பெண்களுடைய ஆதிக்கம், பெண்களுடைய மனநிலை சிறப்பாக இருந்தாதான் ஒரு குடும்பத்தில் செல்வம் நிலைத்திருக்கும். பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஆடி மாதத்துல நம்ம ஆடி வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதும், கஜலட்சுமி பூஜை செய்வதும், ஆடி கிருத்திகை கடன் தொல்லை யாருக்கெல்லாம் பிரச்சனைகளை தருதுன்னு நினைக்கிறீங்களோ, இந்த கடன் தொல்லையால அவஸ்தைகள் யாருக்கெல்லாம் இருக்கு, அதுல இருந்து மீள்வதற்கான மார்க்கமும் வழியும் எனக்கு கிடைக்கலன்னு தவிக்கிறீங்களோ, ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்திதேவி ராஜேஷ்குமார். ஆடி மாதம், இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பு என்ன? ஆடி மாதத்தினுடைய வழிபாட்டு முறைகள் என்ன? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் உண்மையிலேயே அம்பாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஆடி மாதத்தில் பொதுவாக நீர்நிலைகளில் நிறைய வழிபாடுகள், நீர்நிலைகளுக்கு அருகாமையில் உள்ள ஆலயங்களில் நிறைய வழிபாடுகள் அப்படிங்கிறது நடக்கும். அதுவும் முக்கியமாக அந்த ஆடி மாதம் ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி செவ்வாய், ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு நிறைய நிகழ்வுகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த ஆடி மாதம் அம்பாளுக்கு உகந்த மாதம். எந்த ஒரு இல்லங்களில் மனசில் அமைதியும், சந்தோஷமும், நிம்மதியும் நிலைச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, கட்டாயம் நீங்கள் இந்த ஆடி மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆடி மாதம் ஆடி வெள்ளிக்கிழமை அம்பாளை பூஜிப்பது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய நிகழ்வுகள்லையும் சுக்கிர கடாட்சத்தை பெற்றுத்தரும். பொதுவாக இந்த பெண் கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது, நம்ம 9 கிரகங்களில் சந்திரன் சுக்கிரனை தான் அதிகமாக பெண் கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சந்திரனும் சுக்கிரனும் நீர் கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த 2 கிரகங்களையும் நம்ம இந்த ஆடி மாதம் குளிர்விக்கிறதுனால வெள்ளிக்கிழமை தாயாரையும் திங்கட்கிழமை அம்பாளையும் குளிர்விப்பதன் மூலம் நமக்கு வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உண்டுங்க. பொதுவாக பெண்களுடைய தன்மைகள், பெண்களுடைய ஆதிக்கம், பெண்களுடைய மனநிலை சிறப்பாக இருந்தாதான் ஒரு குடும்பத்தில் செல்வம் நிலைத்திருக்கும். எந்த ஒரு வீட்டில் பெண்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் பெண்களுடைய சிரிப்பொலியும் வளையல் ஒளியும் கேட்கிறதோ அந்த குடும்பம் ரொம்ப சிறப்பான பலன்களை சந்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆடி மாதம் பூர நட்சத்திரம் ஆண்டாளுக்கு அலங்காரம் செய்து மகிழ்விக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா அம்பாள்களுக்கும் இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு வளையல் மாலையாக கட்டி வளையல் அலங்காரங்கள் செய்து நம்ம வழிபடக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது பெண்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய, பெண்களை சிறப்பிக்கக்கூடிய, பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தில் நம்ம ஆடி வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதும், கஜலட்சுமி பூஜை செய்வதும் மிகச்சிறப்பான பலன்களை, உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளை அதிகமாக உருவாக்கும். திருமணத்திற்கான தடை தாமதங்கள் ஏதேனும் இருந்தால் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் விரதம் இருக்கிறீங்கன்னு, அதுவும் ஆண்கள் ஆடி வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு அடுத்த நம்ம ஒரு நிகழ்வில் சொல்லுவாங்க, சரண்யா ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்தா டாப்பில் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல செய்தி அப்படிங்கிறது ஆவணி மாதத்தில் காத்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆடி கிருத்திகை கடன் தொல்லை யாருக்கெல்லாம் பிரச்சனைகளை தருதுன்னு நினைக்கிறீங்களோ, இந்த கடன் தொல்லையால் அவஸ்தைகள் யாருக்கெல்லாம் இருக்குது, அதிலிருந்து மீள்வதற்கான மார்க்கமும் வழியும் எனக்கு கிடைக்கலன்னு தவிக்கிறீங்களோ, அவங்கெல்லாம் இந்த ஆடி கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு அந்த கடனிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகளையும்
ஒரு வழிகளையும் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு காமிப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஆடி வெள்ளிக்கிழமை விரதம் அப்படிங்கிறதும் ஆடி செவ்வாய் நிறைய இடங்கள்ல இந்த ஆடி வெள்ளி ஆடி செவ்வாயில் இந்த செவ்வாய் பிள்ளையார்னு ஒரு வழக்கு உண்டு. இந்த செவ்வாய் பிள்ளையாரை ஆடியில் அசராமல் தையில் தவறாமல் மாசியில் மறக்காமல் கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆடி மாதம் இந்த செவ்வாய் பிள்ளையாரை கும்பிடுறீங்க, குடும்பத்தில் பெண்கள் ஆண்கள் படுத்து உறங்கிய பிறகு செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டில் முக்கியமான வழிபாடு இந்த செவ்வாய் பிள்ளையார் வழிபாடு அப்படிங்கிறது. இந்த செவ்வாய் பிள்ளையார் வழிபாடை விரதம் இருந்து நீங்கள் அதை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் என்றென்றும் துக்கமான நிகழ்வுகள் நடக்காது, மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நிறையவே நடக்கும். அது துர்சம்பவங்கள் அப்படிங்கிறதும் நடக்காது. யாருக்கெல்லாம் வீட்டில் அமானுஷ்யமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தோணுதோ அவங்கெல்லாம் இந்த ஆடி செவ்வாய் பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இல்லங்களில் இருக்கக்கூடிய எதிர்மறை நிகழ்வுகள் அப்படிங்கிறது மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஆடி மாத வழிபாடுகளை பொறுத்தளவில் அடுக்கிக்கிட்டே போகலாங்க. அதுவும் இல்லாமல் நல்ல வாழ்க்கை துணை வேண்டும் என்பவர்கள் விரதம் இருந்து இந்த ஆடிப்பூரத்தன்று ஆண்டாள் வழிபாடு செய்கிறீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நிறைவான வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் இந்த மாதத்தில் இருக்குது. அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த ஒரு மாதம் ஆடி மாதம். அதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னா உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமும் இதுதான். என்னன்னா நம்ம 2 பருவ மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் அதிகமாகவே இருக்கும். அதுவும் ஆடிக்காத்து அம்மியும் நகர்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த காற்றினால் ஏற்படக்கூடிய உபாதைகள், காற்றினால் ஏற்படக்கூடிய உஷ்ணம் சார்ந்த நிகழ்வுகள், அந்த அலர்ஜி, இது எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் அதிகமாகும். அதனால தான் அந்த உஷ்ணத்தை குறைப்பதற்காக தான் கேழ்வரகு கூழ், அதுவும் வேப்பிலை கலந்து மஞ்சளோட அந்த சாப்பிடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். உடல் உஷ்ணத்தில் அந்த பருவநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அது இந்த காலகட்டங்களில் அது ராகுவும் காற்று ராசியில் இருக்கிறதுனால இன்னும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதம் அதிகமாக நோய் தொற்றுகள் பரவக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக பயணிக்கக்கூடிய ஒரு காலமும் கூட அப்படின்னு சொல்லலாம். அதனால எல்லாருமே உலக சேமத்திற்காக கூட இந்த ஆடி மாதம் விரதம் இருந்து அம்பாளை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் சுபிட்சமாக நல்ல ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை அமையறதுக்கு அந்த அம்பாளினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி